பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் பாகற்காய் இருக்குது. பாகற்காய் அறுவடை பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்து பாகற்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதை அறுவடை பண்ணிக்கலாம். பாகற்காய் அறுவடை பண்ணியாச்சு. இங்கே ஒரு காய் இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு காய் இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டால் முத்தி போயிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதையும் பறிச்சிடலாம். பழுத்து வேஸ்ட்டாக போயிடும், அதனால் இதையும் பறிச்சிடலாம். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ இருக்கும் பாகற்காய் அறுவடை பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, இதையும் பறித்து எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து பருப்பில் போட்டு சாம்பார் வச்சுட்டு பாகற்காய் வந்து பொரியல் பண்ணிட வேண்டியதான். இந்த வாழை மர க்ரோ பேக்லேருந்து வளர்ந்து போயிருக்கு. இப்போ இந்த முடக்கத்தானையும் பறிச்சிக்கலாம். முடக்கத்தான் வந்து நான் தோசை செய்வேங்க. புதினா இதெல்லாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி விட்டு தோசை ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரம் ஒரு தடவை இந்த முடக்குவாதம்லாம் இருக்கிறவங்க வாரம் ஒரு தடவை இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. மாடியில் இருக்கிறதுனால இது நல்லா சுத்தமாக தான் இருக்குங்க. இன்னும் இவ்வளோ இருக்குது.